வணக்கம். அதிமுகவிற்கு வந்த நல்ல செய்தி. 3 முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்று மாலை 7 மணிக்கு ஆளுநர் கேரளாவிற்கு செல்கிறார். அதற்கு முன்பாக விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சிகளிடம் பேசுவதை விட அதிமுகவின் தலைமையிடம் பேசினால்தான் வெற்றி வாய்ப்பு 100% விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிக்கலும் வராமல் 5 ஆண்டுகளை முழுமையாக நடத்தலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கின்ற ஒரே கண்டிஷன், நான் முதல்வர், விஜய் அவர்கள் துணை முதல்வராக பயணிக்கலாம், அமைச்சரவையில் 2 அமைச்சரவை மட்டும் எங்களுக்கு தந்தால் போதும் என்பதையும் ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமையும் கூறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆலோசனையில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அதைத்தான் கூறியுள்ளனர். தற்பொழுது வரை தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு அதிமுக ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துள்ளது. ஏனென்றால் இதுவரைக்கும் அரசியல் களத்தில் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் இருக்கின்ற விஜய் அவர்கள் நேரடியாக முதல்வர் பதவியில் வந்தால் அவர் கற்றுக்கொள்வதற்கே 5 ஆண்டுகள் பத்தாது. இதனால்தான் துணை முதல்வராக அவர் பொறுப்பேற்று தமிழகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலையும் அதிமுகவின் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரமும் அதிமுகவை திரும்பியுள்ளது. ஏனென்றால் இன்று மாலை 7 மணிக்கு ஆளுநர் திருவனந்தபுரம் செல்கிறார். இதனால் நாளையும் தமிழகத்தில் ஆளுநர் வருகை தர மாட்டார். 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஜனாதிபதியின் ஆட்சி கூட அமலுக்கு வரலாம். ஏனென்றால் கடந்த ஆட்சி முழுவதுமாக கலைக்கப்பட்டுள்ளது. விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது. தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுப்பதாக கூறினாலும், முதல்வராக திருமாவளவன் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினாலும், எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு சிக்கல்தான். ஏனென்றால் 6 மாதங்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களிடம் மீண்டும் விசிக, முஸ்லீம் லீக், திருமாவளவன் போன்ற கட்சிகள் திமுகவுடன் இணைந்துவிட்டாலும் ஆட்சியை கவிழும். அதற்கு பிறகு மக்கள் திமுக நல்ல ஆட்சி செய்தது, புதியவர்களாக வந்த விஜய் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு தமிழக மக்கள் ஆளாவார்கள். அதற்கு காரணம் தலைமை சரியாக செயல்படாத காரணமா என்று கேட்டால், கூட்டணிகளாக இருக்கின்ற கட்சிகள் எப்போ வேண்டுமானாலும் அந்தர்வல்ட்டி அடிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் பயந்துதான் ஆட்சியை விஜய் அவர்கள் நடத்த வேண்டும். அது வேண்டாம் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தயவில் ஆட்சியை முழுமையாக 5 ஆண்டுகளில் நடத்தலாம் என்ற முதல் தகவலும். 2வது, திருமாவளவன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையும் விஜய் அவர்களுக்கு கூறவில்லை. ஆதரவோ அல்லது ஆதரவு இல்லை என்பதையோ விஜய் அவர்களிடம் திருமாவளவன் விசிகவினர்கள் கூறவில்லை. அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்டும் நாங்கள் ஆதரவுகளை கொடுக்கிறோம், ஆனால் கூட்டணி கிடையாது, வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கிறோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், தாவேகா ஆட்சியில் ஏதேனும் தவறு நடந்தால் உடனடியாக எங்களது ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுவோம். இது விஜய் அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக வந்த செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கவனமாக கையாள வேண்டும். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்போ வேண்டுமானாலும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக தாவேகாவிற்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறுவார்கள். சட்டமன்றத்தில் ஏதேனும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் அது சரியான திட்டம் இல்லை என்றால் அதிலும் அவர்கள் வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தமிழக மக்கள் விஜய் அவர்களை தள்ளிவிட்டார்கள். இதிலிருந்து எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் விஜய் அவர்களுக்கு ஒரே வழி எடப்பாடியார் மட்டும்தான். அதிமுகவிற்கு நேரடியான ஆதரவுகளை எடப்பாடியிடம் விஜய் அவர்கள் கேட்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அடுத்து நேரடியாக அதிமுகவிற்கு வாய்ப்புகளை கொடுப்பார்கள். திமுகவின் கூட்டணிகளும் விஜய் அவர்களை அலக்களிக்க வைத்ததன் காரணமாக மீண்டும் திமுகவின் கூட்டணிகளுக்கும் கோபத்தை ஏற்படுத்தும். இதனால் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக திமுக வருவதை விட அதிமுக வருவது சிறப்பானது என்றும் வாக்குகளை கொடுப்பார்கள். ஏன், ஆளும் கட்சியாக கூட அதிமுக அடுத்த தேர்தலில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்பொழுது எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவுகள் விஜய் அவர்களை முதல்வராக்கினாலும் துணை முதல்வர் பதவி விட்டு கொடுத்து எடப்பாடியார் கேட்டுக்கொண்டாலும் அது அதிமுகவிற்குத்தான் சாதகம். விசிக
கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளை நம்புவதை விட விஜய் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் பக்கம் திரும்பினால் மட்டும்தான் விஜய் அவர்களது அரசியல் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இது தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை சரியாக விஜய் அவர்கள் கையாளவில்லை என்றால் இனி ஒருபோதும் விஜய் அவர்களுக்கான வாய்ப்புகளை தமிழக மக்கள் கொடுப்பதற்கு கடுமையான யோசனையும் அதில் தோல்வியையும் விஜய் அவர்கள் ஏற்படுவது உறுதிதான். ஏனென்றால் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக இருந்தால் எந்த ஒரு நிலைமைக்கும் செல்வார்கள். இதற்கு முன்னால் பல பிரச்சனைகள், அதில் தீர்வுகள் திமுகவினர்களாலே உருவாக்கப்பட்டது என்ற விசாரணையின் மூலமாக நம்மால் பார்க்க முடிந்தது. ஆளும் கட்சியாக இருந்தால் மீடியாக்களுக்கு செல்லப்பிள்ளையாகவும், எதிர்க்கட்சியாக இருந்தால் மீடியாக்களுக்கு ஹீரோவாகவும் தான் தென்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்கியுள்ளார்கள். அதில் இருந்து எல்லாருமே பாதுகாத்து தமிழக மக்களை வழிநடத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி விஜய் அவர்கள் விட்டு கொடுத்து அதிமுகவுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு ஒட்டுமொத்தமாக மக்களுடன் மக்களான ஆட்சியாகவும் பார்க்கப்படும். இந்த முழுமையான எதிர்பார்ப்புகள் இன்னும் சில மணி நேரங்களில் விஜய் அவர்கள் நல்ல முடிவை எடுக்க தவறினால் ஆளுநர் கேரளாவிற்கு செல்வார். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பதற்றமான நிலைமை ஏற்படும். ஜனாதிபதியின் ஆட்சி வந்துவிட்டால் அடுத்த 6 மாதங்கள் 1 வருடங்களுக்குள் மீண்டும் தேர்தல் நடைபெறும். அந்த 6 மாதங்கள் 1 வருடத்திற்குள் ஜனாதிபதி மூலமாகவே மத்திய அரசு அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து தமிழகத்தை அவர்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இதனால் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், பல திட்டங்களாக இருக்கட்டும், அனைத்திற்கும் நம்மால் பேச முடியாத ஒரு நிலைமையும் இருக்கும். 356 சட்டம், 144 உத்தரவு என்று ஒவ்வொரு நாளும் பதற்றமான நிலைமையாகவே இருக்கும். விஜய் அவர்களது கையில்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமா, பின்னடைவை சந்திக்க வேண்டுமா என்று எடப்பாடியார் மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தது என்னுடைய ஒரு ஓட்டால் விஜய் வெற்றியடையப் போகிறாரா என்று அவர்கள் செலுத்திய வாக்குகள் தான் ஒட்டுமொத்த 1.5 கோடி மக்களும் செலுத்தியதாகவே பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தால் அது எந்த அளவிற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், எந்த அளவிற்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நம் கற்பனைக்கு எட்டாதது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாகவும் தமிழக அரசியலில் ஏற்படும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரலாமா, துணை முதல்வராக வரலாமா, விஜய் அவர்களது அரசியல் எப்படி இருக்கிறது, மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.